ஜெர்மனியில் கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவு குளிரை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எதிர்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த ஜனவரி மாதம் லேசான குளிர்காலத்தையே எதிர்கொள்ளும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருந்தனர். ஆனால் அதற்கு பதிலாக வெப்பநிலை இயல்பை விட சடுதியாக குறைந்துள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் மாதங்களில் ஏற்பட போகும் மாற்றங்களை கணிக்க வானிலை ஆய்வாளர்கள் முயற்சித்து வருகின்றனர். இதற்கமைய ஜனவரி மாத இறுதியில் மற்றொரு குளிர்கால அலை வர வாய்ப்புள்ளது எனவும் அது பிப்ரவரி நடுப்பகுதி வரை நீடிக்கும் எனவும் அவர்கள் கணித்துள்ளனர். கிழக்கில் இருந்து வரும் குளிர்ந்த காற்று மற்றும் வறண்ட காற்று மத்திய ஐரோப்பா முழுவதும் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வெப்பநிலை சராசரியை விட குறைவாகவே இருக்கும். ஆனால் பனி அல்லது மழை குறைவாக இருக்கலாம். ஸ்காண்டினேவியாவில் உண்டாகும் ஒரு வலுவான உயர் அழுத்த அமைப்பு கிழக்கு ஐரோப்பாவில் இருந்து கடுமையான குளிர்காற்றை ஜெர்மன் நோக்கி அனுப்பக்கூடும். இந்த குளிர்காற்று ஜெர்மனியை அடைந்தால் நாட்டின் கிழக்கு பகுதிகள் அதிகம் பாதிக்கப்படும். எவ்வாறாயினும் பிப்ரவரி மாத இறுதியில் ஜெர்மன் ஆழ்ந்த குளிர்காலத்திலிருந்து வசந்த காலத்தின் ஆரம்பத்திற்கு மாறக்கூடும் என்று வானிலை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.